வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரே வீடியோல 2 ரெசிபி பார்க்க போறோங்க. இப்படி நல்லா உப்பலான பூரி சுட்டு இதுக்கு காம்பினேஷனா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா, அதை விட டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லங்க. பூரி நல்லா உப்பி வரக்கும் இந்த வீடியோல டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. அதே மாரி மசாலாக்கும் கடலை மாவெல்லாம் எதுவுமே சேர்த்தாம சூப்பர் டேஸ்டியா வர்றதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும், உளுந்தும் எடுத்திருக்கேங்க. நான் இதில கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்புலருந்து போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்க நார்மலாவே தாளிக்கும்போது கருப்புலருந்து சேர்த்தி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்மெல் கொஞ்சம் நல்லாருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் சிறுசா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதுங்க. இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நீங்க இனிஷியலா கூட சேர்த்திக்கலாம். டெய்லியுமே ஈவினிங் காவ்யா வைப்ஸ்ல வீடியோஸ் அப்லோட் ஆயிருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா என்னோட வீடியோல ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இனி ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ மறக்காம சேர்த்திக்கங்க. அதுவும் உருளைக்கிழங்கு சேர்த்தும்போது கண்டிப்பா இஞ்சி சேர்த்திக்கங்க. நான் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது காரம் அளவு காரம் தான். உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு மசிச்சு எடுத்திருக்கேங்க. இனி நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இனி அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாரி வதக்கி விட்டுட்டு, தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்குமே நல்லா சேர்த்திக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னா, நம்ம கடலை மாவு இந்த மாரிலாம் எதுவும் சேர்த்தலங்க. குயிக்கா கெட்டியாகறக்கு. நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்ப தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னாலே அந்த திக்னஸ் வந்துருங்க. கடலை மாவு தேவையில்ல. இதுவே உங்களுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, நெறைய பேத்துக்கு குக் பண்ணணும், உருளைக்கிழங்கு கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது மட்டும் நீங்க கடலை மாவு சேர்த்திக்கங்க. ஏன்னா, இப்படி பண்ணீங்கன்னா தான் ஒரிஜினல் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டே வரும். நீங்க கடலை மாவு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இதுவும் மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணாம. சூப்பரா இருக்குங்க. இது எங்களோட ஃபேவரைட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வீடியோஸ் நெறைய பார்த்து கடலப்பருப்பெல்லாம் அரைச்சு ஊத்தி முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனா இருந்தாலும் இந்த மசாலாவோட டேஸ்ட் எனக்கு அது வரல. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அவ்வளோதாங்க. நம்ம பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நல்லா உப்பி வர பூரி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்துடலாங்க. வாங்க பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பெனஞ்சு எடுத்திருக்கேங்க. மாவு கொஞ்சம் ஹார்டா இருக்கட்டும். சாஃப்ட்டா பெனைய வேண்டாங்க. ஹார்டா இருந்துச்சுன்னா தான் பூரி கரெக்ட்டா இருக்கும். இத நான் சின்ன சின்ன உருண்டையா எந்த கிராக் இல்லாம புடிச்சு எடுத்திருக்கேங்க. இத நம்ம தேய்ச்சுக்கலாம். ஒரு 10 பூரி இருக்குன்னா, 5 பூரி தேய்ச்சு எடுத்துட்டு, அத போட்டுட்டு மறுபடியும் 5 தேய்ச்சு போடுங்க. அப்பத்திக்கப்ப போடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப பூரி நல்லா ஃப்ளஃபியா வருது. அவ்வளோதாங்க. இப்படி ஃப்ளஃபியா வந்துட்டாலே கண்டிப்பா பூரி சாஃப்ட்டா இருக்கும். நான் கூட அந்த சால்ட்டெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. மாவு நல்லா ஹார்டா இருக்கணும். உருண்டை பிடிக்கும்போது எந்த கிராக் இல்லாம பார்த்துக்கங்க. தேய்ச்சு எடுத்துட்டு அப்பப்ப போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்ப பாருங்க பூரி சூப்பரா வந்துருச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, காவ்யா வைப்ஸ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.